Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Hexagon Nutrition Company IPO ஓட complete analysis பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1993ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க ஒரு research driven nutrition food product கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த கம்பெனி மைக்ரோ நியூட்ரிஷன் ப்ரீமிக்சஸ் பிராண்டட் வெல்னஸ் அண்ட் கிளினிக்கல் நியூட்ரிஷன்ஸ் தெரப்டிக் ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் ரெடி டு யூஸ் ஃபுட்ஸை மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு சென்னை அண்ட் நாசிக் ஏரியாவில் 2 டெடிகேட்டட் இன்ஹவுஸ் R&D ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் நாசிக் சென்னை அண்ட் தூத்துக்குடி ஏரியாவில் 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பிராண்டட் வெல்னஸ் அண்ட் கிளினிக்கல் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமிக்ஸ் ஃபார்முலேஷன்ஸ், தேர்ட் ரெடி டு யூஸ் ஃபுட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மைக்ரோ நியூட்ரிஷன் பவுடர்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் டு கஸ்டமர் அண்ட் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கேட்டகரியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டை நான் பார்க்குறேன். இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் நியூட்ரிஷன்ஸ், மைக்ரோ நியூட்ரிஷன் ப்ரீமிக்ஸ், தெரப்டிக் நியூட்ரிஷன்ஸ், நியூட்ரோன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய மக்கள் கிட்ட இந்த மாதிரி நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரீசன்னால இந்த இண்டஸ்ட்ரி இனிமே டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனிக்கு பேன் இந்தியா ஆம்னி சேனல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்கு அண்ட் இந்தியாவில் மட்டுமே 358 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் ஹாங்காங் ரீஜன்ல செப்பரேட் ஆஃபீஸஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது 75+ கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டை நான் பார்க்குறேன். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இந்த கம்பெனியில் 527 பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்த கம்பெனியில் ப்ரீமிக்ஸ் ஃபார்முலேஷன்ஸ்ல இருந்து 47.61% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. பிராண்டட் நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து 28.34%, தெரப்டிக் நியூட்ரிஷன்ல இருந்து 23.96% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் ப்ரீமிக்ஸ் ஃபார்முலேஷன்ஸ்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ரெவன்யூ ஃப்ரம் இந்தியா பார்த்தீங்கன்னா 38.66% சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெவன்யூ ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு 61.25% சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் அப்ராட் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 24.38 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெட் வர்த் பார்த்தீங்கன்னாலும் 195.60 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 183.89 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்டாக ரெடியூஸ் பண்ணிட்டு வராங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வர்றாங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் 42 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 45 ரூபீஸ் per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per ஷேர். இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னா நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல்ல இபிஎஸ் எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ்னு போடுங்க, நம்ம வீடியோ வரும். இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per ஷேர் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் பார்க்கும்போது கன்சிஸ்டண்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7449 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஐபிஓஸோட கிரே மார்க்கெட் பிரீமியம் வேல்யூஸை நான் டைம் டு டைம் இங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per ஷேர் 1.75 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 25.71 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை நியூட்ரிஷன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 67.54னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ கம்மியாக தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம்.
இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் EBITDA மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல EBITDA மார்ஜின் வந்து 12.33% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் PAT மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 10.47% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 17.06% அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 0.14 டைம்ஸ் அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதாவது ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள்னே புரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுனாவே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரல் டு ஸ்ட்ராங்கா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 23ல இந்த கம்பெனி 0.15 ரூபீஸ் அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் எந்த ஒரு டிவிடெண்டுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். நியூட்ரிஷன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பாத்தீங்கன்னா Zydus வெல்னஸ் லிமிடெட் அண்ட் நெஸ்லே இந்தியா லிமிடெட். இதுல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில நெஸ்லே இந்தியா வந்து மார்க்கெட் லீடரா இருக்காங்க. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல பார்க்கும்போது ஹெக்ஸாகன் நியூட்ரிஷன் கம்பெனி வந்து ரொம்பவே லீஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போதும் லீஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல நியூட்ரிஷன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பர்டிகுலரா குளோபல் நியூட்ரிஷனோட மார்க்கெட் சைஸ் வந்து கேலண்டர் இயர் 30யோட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 11.1% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து கேலண்டர் இயர் 25 கம்பேர் பண்ணும்போது அதிகம்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியாவோட நியூட்ரிஷன் ப்ராடக்ட் ட்ரேட் பேலன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஒன் ஆஃப் தி நோட்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்க்கும்போது இந்த IPO கம்ப்ளீட்டா ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது இந்த IPOல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் எதுவுமே இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு போகாது, செல்லிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த IPO ஜூன் 5 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 9 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 1 rupees per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 333 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த IPOவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 139 crores சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். அலாட்மெண்ட் பேசிஸ் வந்து ஜூன் 10 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த IPOவோட லிஸ்டிங் டேட் வந்து ஜூன் 12. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 89.41% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்றேன். ஃபைனலா ஹெக்ஸாகன் நியூட்ரிஷன் IPOக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸுக்கு நியூட்ரல், பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ், பியர் கம்பேரிசன் அண்ட் இஷ்யூ டைப்க்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த IPO வந்து GMPல ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. இந்த GMP வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஃபைனலா நான் வந்து இந்த IPOல செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் GMP வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் வைஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியும் ஃபியூச்சர்ல டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த IPOல அப்ளை பண்ணல அப்படின்னாலும் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கை நான் லாங் டேர்முக்கு வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. நான் வந்து IPOல அப்ளை பண்றேனா இல்லையா அப்படிங்கிற என்னோட டிசிஷனை செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் ஈவினிங் நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். நீங்க இந்த IPOல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.